வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. நம்ம சேனலில் இன்றைக்கி முறுமுறுப்பான பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கோடா செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், அதை எப்படி மாவு பிசைஞ்சிக்கலான்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை மெல்லிசாக இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எடுத்து வச்சுக்கலாம். அது இந்த பாருங்கள், நல்ல கோல்டு கலரில் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முறுமுறுப்பான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.